5 மதம் அடிமணி மதம் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. இனி அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. இந்த தேவையை வட இந்திய நிறைவு செய்யும் போது இவன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான். இப்ப 500 ரூபாய்க்கு வேலை செய்யறான், 5000 சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்ட பிறகு அவன் சொல்றதான் பட்டணம், அவன் சொல்றதான் கூலி. அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான். இன்னைக்கு முதலாளி கூலியா எனக்கு இருக்கிறவன் 5 ஆண்டுகள முதலாளியா மாறிடுவான், நான் கூலியா ஆயிடுவேன். இதான் உலகங்க இருக்கிற வரலாறு. அப்படித்தான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கி விரட்டுவான். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், உறுதியா விரட்டுவான். நீ எங்கேயும் போக முடியாது, சாவதை தவிர எனக்கு வழிகிடு, அடிச்சு விரட்டுவான். நிலமற்ற அடிமையாகி, அனாதையாகி, அகதியாகி, நாடோடியா திரிவான். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வட மாநில தொழிலாளர்கள் உள்ளூர் இளைஞர்களை கடுமையாக தாக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோடம்பாளையம் கிராம பகுதியில் தனியார் மில் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 10 வட மாநில இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த வட மாநில இளைஞர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் பந்தை அடித்துள்ளனர். இதில் 9 மாத குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதை தட்டி கேட்க சென்ற முதியவர் மற்றும் இளைஞர்கள் மீது வடமாநில இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 2 இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். குடிக்கிறவங்க பேசினா கூட பரவாயில்ல, குடிக்காதவங்க பேசிட்டே இருக்கிறீங்க. கிளம்புங்கப்பா. 9 மாசம் குழந்தை, அந்த குழந்தை தலையில அடிக்குது. 9 மாசம் குழந்தை இந்த இடத்துல என்னங்க ஆகும்? இது சைசிங் ஓனாட்டி நாங்க சொல்லி இந்த பந்து வேற இவருக்கு வந்து திரும்ப 5 வந்து கொடுக்குறாரு. இவ்வளவு தூரம் நாங்க பண்ணியுமே வடமாநிலத்தில் சப்போர்ட் பண்றா. நாங்க எங்க திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இருசக்கர வண்டியின் சாவியை தர சொல்லி உள்ளூர் ஆட்களிடம் வட இந்தியர்கள் சண்டையில் ஈடுபட்டதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. திருப்பூர் பெருமாநல்லூர் அடுத்துள்ள பொங்குபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பரமசிவம் பாளையத்தில் 3000க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 29ஆம் நாள் அப்பகுதியை சேர்ந்த சம்பத் தனது மகளை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதற்காக அவரது இருசக்கர வண்டியில் பரமசிவம் பாளையம் வழியாக சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்கு நின்று கொண்டிருந்த வட இந்தியர் மீது மோதியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து ஒன்று திரண்ட வட இந்தியர்கள் சம்பத்தை சிறைப்பிடித்து அவரிடம் இருந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இருசக்கர வண்டியின் சாவியை தருமாறு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சம்பத் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவ்வழியாக வந்த இன்னொருவரின் வண்டியில் சென்று தனது மகளை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உள்ளூர் வாசியிடம் வட இந்தியர்கள் தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளூர் தமிழ் இளைஞர்களை ஓடவிட்டு அடித்ததாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் ஒரு வீடியோ வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மேல பேசினா ப்ளீஸ் ப்ளீஸ் யாரு சட்டாங்க கூட வா, சரி வா கூட வா. நீ போன கூட என்ன பண்ண நீங்க வா, நீ கூட வா. சரி கூட வா, நான் வர்றவா. இப்போ லைட்டா கிளாஸ் ஆயிடுச்சு. இல்லை 200 கேட்டேன், 300 கேட்டேன், மறுபடியும் 500 கொடுத்துட்டேன். உள்ள வேற பொங்கல் 8 மணி ஸ்கூல் இருக்குது. லைட் என்ன மாப்பா ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த இல்லை நான் 500 அனுப்பிச்சுட்டாச்சு, பையனை அனுப்பிச்சுட சொல்லி மறுபடியும் பேசுறாங்க. என்னங்க பண்றது? அந்த அக்கா சொல்லிட்டாங்க 300 500 வாங்கி சொல்லிட்டாங்க. என்ன திரும்பும்போதுங்கண்ணா என்ற லைட் எரிஞ்சிங்கன்னா வண்டி மேலே பயணம் முட்டிக்கிட்டேங்கண்ணா எல்லாம் லைட்டை கிராக் ஆயிடுச்சு. 300 கேட்டாங்க, மறுபடியும் 500 கேட்டாங்க, 500 அனுப்பிச்சு விட்டாச்சு. உள்ள பொங்கலுக்கு 8 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணாது போறீங்களா? என்னமா பேசுறாங்கண்ணா? இல்லைங்களா வண்டியில நடந்து வந்த பையன் மேலங்கண்ணா வண்டி என்றதுங்கண்ணா அன்னைக்கு வருங்க. எனக்கு மேலே எங்கள் மாமா தான் எனக்கு பஞ்சாயத்து தலைவர். இந்த பொங்குவால இங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து கண்மசூர் சொந்த மாமனுங்க கொடுத்துனது 500 மறுபடியும் பேசிட்டு பேபி ஸ்கூல் இருக்கு, நெட் போட்டு போயிட வேண்டியது.
அண்ணா என்ற வண்டி நிற்கணும். நான் பொங்கல் இருக்க போறீங்களாண்ணா? ஸ்கூல் ஒன்று வேணும். லைட் எரியல, புள்ள நிற்கிறாங்கண்ணா. நான் வேற வண்டி வச்சு கூட்டு போயிருக்கேன். வண்டி வேணா நீ எடுத்து வச்சுக்கோ. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தற்போது நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற புகைப்படத்தில் இருக்கும் இளைஞர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே தும்பலாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 23 வயதே ஆன சரவணன் என்கின்ற இளைஞர் தான் பணிபுரிந்த செங்கல் சூளையில் வடமாநில இளைஞர்களால் கொடூரமாக செங்கற்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார். சரவணன் திண்டுக்கல்லில் உள்ள தேவி சேம்பர் என்கின்ற செங்கல் சூளையில் கேஷியராக பணிபுரிந்து வருகின்றார். அங்கே பணிபுரிகின்ற வட இந்தியர்கள் சரவணனிடம் முன்கூட்டியே அட்வான்ஸ் பணம் கேட்பதும் தான் வேலை செய்யக்கூடிய வேலைக்கு முன்கூட்டியே பணம் கேட்பதும் போன்ற பிரச்சனை செய்து வந்திருக்கின்றனர். இந்த பிரச்சனை முற்றி கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக சரவணனை தனியே செங்கல் சூளைக்கு வரவழைத்து அங்கே பிரச்சனை செய்திருக்கின்றனர். அங்கே அவரை செங்கற்கற்களால் கொடூரமாக தாக்கி கொலையும் செய்திருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் நூற்பாலையில் உள்ளூர் நபர்களுக்கு பணி வழங்கியதை எதிர்த்து அங்கு பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக வெளியான தகவல் தமிழர்களை அதிர வைத்தது. ஆனால் அங்கு நடைபெறும் போராட்டத்தின் உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாலையில் ஒடிஷா, ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வடமாநில ஆண்களும் பெண்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் நபர்களை வேலைக்கு எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாநில தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கும் கதையாகி போன இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது. வெளிமாநிலத்திலிருந்து பிழைப்பு தேடி வந்து இங்கிருப்பவர்களுக்கு வேலை கூடாது என்பதா என தமிழகம் முழுவதும் இப்போராட்டம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளூரில் உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது. போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதால் அப்பகுதியே களேபரமானது. நடந்தது என்ன? ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியுள்ள குடியிருப்பில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அத்துமீறியதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். அப்போது ஒரு சிலர் போலீசார் மீது கல்வீசி தாக்கியதால் போராட்டக்களம் போர்க்களமாக மாறிய காட்சிகள்தான் இவை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசார் தடியடி நடத்தியதன் பின்னணி என்ன? சென்னையில் துறைமுகம், அனல் மின் நிலையம், கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் ஏராளமானோர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் அருகே காட்டுப்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பில் தங்கியுள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்றே கங்கா, காவேரி என்ற பெயரில் குடியிருப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான அமரேஷ் பிரசாத் என்பவர் இங்கு தங்கி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவில் குடியிருப்பில் உள்ள மாடியில் ஏறும் பொழுது இவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற காட்டூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காலையில் விசாரணைக்காக போலீசார் தொழிலாளர் குடியிருப்புக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது குடியிருப்பு வளாகத்தில் 100கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் திரண்டிருந்தனர். அவர்கள் அமரேஷ் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் அவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் அவர்களை கலைந்து போக கூறியுள்ளனர். அதை ஏற்க மறுத்து முழக்கமிட்டதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனே பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். போலீசாரை கண்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் அவர்கள் மீது பிளாஸ்டிக் பக்கெட் மற்றும் கற்களை தூக்கி வீசி உள்ளனர்.
நிலைமை எல்லை மீறுவதை அறிந்து 300க்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். போலீசார் கேடயங்களுடன் வருவதை பார்த்த தொழிலாளர்கள் கற்களை எடுத்து வீசத் தொடங்கினர். தொடர்ந்து நாலாபுறத்திலுமிருந்து போலீசாரை நோக்கி சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் போலீசார் சற்று பின்வாங்கினர். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் வன்முறையை கையில் எடுத்ததும் போலீசார் லத்தியை கையில் எடுத்து அவர்களை விரட்டத் தொடங்கினர். மேலும் போலீசாரும் பதிலுக்கு கற்களை எடுத்து வீசி தொழிலாளர்களை பின்வாங்கச் செய்தனர். இதையடுத்து கண்ணீர் புகைகுண்டை வீசியும் லேசான தடியடி நடத்தியும் அவர்களை குடியிருப்புக்குள் விரட்டியடித்தனர். தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசாரின் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் போராட்டக்களம் போர்க்களமாக மாறியது. பின்னர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் மற்றும் கூடுதல் காவல் ஆணையர் பவானீஸ்வரி தலைமையில் கூடுதலாக போலீசார் விரைந்து சென்றனர். திரளான போலீசார் குவிக்கப்பட்டதும் அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆவடி ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் போலீசார் முன்னிலையில் தொழிற்சாலை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளியின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிடவும், உடலை விமானத்தில் சொந்த ஊர் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யவும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உத்தரவாதம் அளித்தனர். இதனிடையே போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 50ற்கு மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கக் கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவியது. அதில் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ் தொழிலாளர்களோடு மோதும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. சம்பவம் திருப்பூர் மாநகர் வேலம்பாளையம் அருகே உள்ள திலகர் நகர் என்கிற பகுதியில் நிகழ்ந்தது. இந்த வீடியோ பரவியதை அடுத்து இச்சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்கள் இடையே திடீரென்று மோதல் ஏற்பட்டது. இதனை தடுக்கச் சென்ற போலீசை அவர்கள் கட்டையால் அடித்து சராமாரியாக தாக்கி விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூரை அடுத்த பட்டரவாக்கம் சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் ஒன்றாக கூடி ஆயுத பூஜையை கொண்டாடினர். அப்போது மதுபோதையில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் 2 பிரிவாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் நேரில் சென்று மோதலை விலக்கி அவர்களை விரட்ட முயன்றனர். அந்த சமயத்தில் வடமாநில தொழிலாளர்கள் போலீசார் ரகுபதியை கல் மற்றும் கட்டையால் சராமாரியாக தாக்கியதோடு அவரது 2 வீலரையும் அடித்து நொறுக்கினர். இதில் ரகுபதி காயமடைந்த நிலையில் கூடுதல் போலீசார் அங்கு சென்றதால் வடமாநில தொழிலாளர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். படுகாயமடைந்த போலீசார் ரகுபதியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதோடு சம்பவம் தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ரகுபதியை தாக்கியவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். ரகுபதி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகுபதி மீது தாக்குதல் நடத்தியதாக 5 வடமாநில தொழிலாளர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பத்தூரில் நடந்த கலவரத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையினரை தாக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கினை சீரழிக்கும் வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்த உடனடியாக உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் வடமாநில தொழிலாளர்களிடையே ஆயுத பூஜை அன்று மதுபோதையில் ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற தமிழ்நாடு காவலர்களை வடமாநிலத்தவர் கட்டையாலும் கற்களாலும் கடுமையாக தாக்கும் காணொளி பெரும் அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
கடந்த காலத்தில் உலகின் 2வது தலைசிறந்த காவல்துறை என்ற பெயர் பெற்ற தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு வடமாநில தொழிலாளர்களால் விரட்டி தாக்கப்படும் அளவிற்கு தரம் குறைந்து போயிருப்பது வெட்கக்கேடானது என தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் இதேபோன்று வடமாநில இளைஞர்கள் காவல் ஆய்வாளர் உள்பட 7 தமிழக காவல்துறையினரை கடுமையாக தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அளவிற்கு கட்டுக்கடங்காத வன்முறையில் ஈடுபட்ட போதே அதனை நான் கடுமையாக கண்டித்திருந்தேன். அப்போதே தமிழ்நாடு அரசு உரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் தற்போது அம்பத்தூரில் காவலர் ரகுபதி வடமாநில தொழிலாளர்களால் தாக்கப்பட்டு ஆவடி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அளவிற்கு பரிதாபகரமான நிலை ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவரின் குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்தாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. சென்னை, திருச்சி, மதுரை, திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டின் 2ஆம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது. மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர் அடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இருப்பிடச் சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலிகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அது மட்டுமின்றி கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்றச் செயல்களில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடனேயே வாழும் கொடுஞ்சூழலே நிலவுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாளுக்கு நாள் அதிகரித்த அத்தகைய குற்றச் செயல்களை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கே தற்போது காவல்துறையினரையே கண்மூடித்தனமாக தாக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைய முக்கிய காரணமாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கு மேலாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் வெளிமாநிலத்தவரின் எண்ணிக்கை, பணிபுரியும் நிறுவனம், காலம், தங்கும் இடம், அவர்களின் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.